மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. உங்கள் யாவருக்கும் காலை வந்தனம். ஹார்வெஸ்ட் ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கடந்த 5 ஆண்டுகளாக விடாமல் உங்களுக்கு இப்படி சண்டே ஆன்லைன் சர்வீஸை டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி இன்றைக்கும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட இந்த ஆராதனையில
கர்த்தரை இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். உங்க ஆளுகை ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியிலும் இருக்க கேட்கிறோம். ஆராதனை வேளை உமக்கு சுகந்த வாசனையாக எங்கள் ஆராதனை இருக்கட்டும். சின்சியரா எல்லாரும் உம்மை நோக்கி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. We praise you, Jesus. நீர் எல்லா தகுதி உடையவர். உம்மை ஆராதிக்கவே எங்களை மீட்டிருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறதற்கே எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது நம் மேல விழுந்த ஸ்லாக்கியம். வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், பயபக்தியோடு அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக நாம் வர வேண்டும், நன்றி அறிதலோடு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் களி கூற வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த நேரத்திலே ஆண்டவரை புகழ்ந்து பாடவும், அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்தவும், இன்னும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாகவும், இன்னும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யும்படியாகவும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சில பழைய பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி
வெள்ளம் போல சத்ரு நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளும் பொழுதும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடியை ஏற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு நாளும் சத்துரு சோதிக்காதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனே கேமியா ஆவியை அடித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனே கேமியா ஆவியை அடித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோமா? அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. சொல்லுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. சொல்லி பாடுவோமா? காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தே அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை சொல்லுவோம். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கானகம் பாதை ஆரிருளில் தூய தேவ ஒளியே. சொல்லி பாடுவோமா? கானக பாதை ஆரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை இனிதாயரும். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன். இன்னும் சொல்லுவோமா? அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவன்
அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் முழு இருதயத்தோடு தேவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கிறீங்க? அவர் சதா காலங்களிலும் அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். அடுத்த வரிகள் சொல்லுகிறது, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும், தேவன் நமக்காக அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தம்முடைய வாக்கை உண்மையாய் காத்துக்கொள்ள அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை துதிக்கிற நீங்களும் நானும் அவருடைய வாக்கு தத்தங்களை எண்ணினவர்களாக, ஆண்டவர் சொன்னாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று சொன்னாரே. இதுவரைக்கும் நம்மை காத்து வழிநடத்தி வருகிற தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனுடைய பாதத்தில் நம்மை ஒப்புவிப்பதே நாம் பாக்கியமாய் கருத வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். சேர்ந்து பாடுவோம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. பாடுவோம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, சனாதனத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. பாடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன். இன்னும் சொல்லுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. சொல்லுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்ல தேவன், நீரே சர்வ வல்லமையுள்ளவர். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவன், யெகோவா தேவனே, அவரை துதித்து பாடுவோம். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரேன்னு சொல்லுவோம். யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சொல்லுவோமா? யெகோவா தேவனே. பாட பாட துதி நிரம்பட்டும்.
நம்முடைய வாய் ஃபுல்லா துதி நிரம்பட்டும். ஏகோவா மீட்பரே, ஏகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. இன்னும் துதிப்போம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ரோய், எல் ரோய், என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல் ரோய், எல் ரோய், என்னை காண்பவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் உற்சாகமாய் ஆராதனை ஏசையா, ஆராதனை உமக்கே. ஆவியில நிறைந்து சொல்லுவோம். உமக்கே ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுவோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். கைகளை உயர்த்தி ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உள்ள சனாடத்திலிருந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஷகரல லிபரதனம சந்தரல ரதியாந்தனலவா. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் ஆதியும் அந்தமும் நிறைந்த தேவன். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். நாம் பாடினது போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் நம்மை நடத்தவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இருக்கிற இடத்துல 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரை முழு இருதயத்தோடும் தேட நாம் வந்திருக்கிறோம். முழு இருதயத்தோடும் ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமம் அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே பலத்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பே வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க பாப்போம். இயேசுவே ராஜா, இயேசுவே
கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி உம்மை பாடுகிறோம், நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி உம்மை பாடுகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நாங்கள் நினைக்கும் பொழுது நாள்தோறும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாம். முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் உம்முடைய நாமத்தை துதிக்க, நீர் யார் என்பதை உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காய் நன்றி. இன்னுமாய் தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். உம்மை முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், முழு சிந்தையோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you, Pastor Ezra, for leading us in worship. இப்பவும் பிரியமானவர்களே, சில நிமிடங்கள் நாம் ஜெபிப்போம். தேவன் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே சபையை கொண்டு வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த 5 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமான 5 ஆண்டுகள். பலமாக தேவனுடைய கிரியைகளை பார்க்கிற நாட்கள். நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருகிற நாட்கள். We're going to see a mighty move of the Spirit like never before.
ஒரு எக்ஸைட்டிங் சீசனுக்குள்ள நாம் நுழைகிறோம். The supernatural will invade. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், the miraculous will be made manifest. அற்புதங்கள், அடையாளங்கள் பலமாய் நடக்கிற நாட்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் அதிகமாக தேவனுடைய கிரியைகளை அனுபவிப்பார்கள். எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. சோ ஆயத்தப்படுங்க. prepare yourself. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். I believe something supernatural, பயங்கரமா காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, எங்களுக்கு திட்டம் தெளிவுமாக பல உறுதிப்பாடுகளோடு பலர் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறேன். உம்முடைய கிரியை தேசத்துல ஆண்டவரை வல்லமையாய் வெளிப்பட போகிறது. சுவிசேஷம் எங்கும் கொண்டு போகப்படுவதற்கு ஆண்டவரே இந்த உம்முடைய அசைவு, உம்முடைய மூவ், உம்முடைய அந்த ரிவைவல், உம்முடைய அந்த காரியங்கள் இருக்க போகிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய திருக்கரத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை சந்தியும். Let the miraculous invade in our personal life. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அற்புதங்கள் ஆண்டவரை கடந்து வரட்டும். எங்கள் குடும்ப வாழ்க்கையில உம்முடைய அற்புதங்கள் கடந்து வரட்டும். Let the miraculous invade our personal life and our families. Let the miraculous invade our churches. எங்களுடைய சபைகளிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக இதுவரை இல்லாத அளவுக்கு. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்கள் சமுதாயத்தில், நாங்கள் வாழுகிற பகுதியில் எங்கள் மூலமாக வல்லமையாய் வெளிப்படுவதாக. உப்பாக வெளிச்சமாக திருச்சபையை கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த போகிற அன்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பலமான தேவனுடைய கிரியைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் நாங்கள் செய்வோம். ஆனால் தேவனுடைய ஆக்கக்கூறு, தெய்வீக தேவனுடைய அந்த இடர்பாடு, the divine factor in the equation, நீங்க வரணும், நீங்க வந்து உங்க பங்கை ஆண்டவரை செய்யணும். அப்பதான் எங்களுக்கு காரியங்கள் முன்னேறும். then only we will see things advance. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். 140 கோடி மக்கள் உள்ள இந்தியாவை, பாரதத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரை, சபையில்லாத கிராமங்களை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, எதிர்ப்பின் அலைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, தரிசனம் கொடுத்து உண்மையான ஒரு கூட்டத்தை நீர் எழுப்பி கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாலா காபா ஷகாதாராபா ரியாமகரோ பொரோ ஷகாதாரா காதாராபா. நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே, நீங்க செய்ய போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ராக்கது ரபி ஷமாக்கலா தரபோ குரபோ யகலமது நிமிகலா துரோஷகபகலா தரபா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீர் இந்த எதிர்ப்பின் அலைகள் நடுவில் உம்முடைய சபை, பாதாளத்தின் வாசல்கள் உம்முடைய சபையை மேற்கொள்ளாது. The church of Jesus Christ that is being built, Lord, cannot be shaken. The gates of hell will not prevail against it. நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசத்தை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். நாங்கள் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல,
நாங்களும் பெரிய காரியங்களை செய்ய முனைந்திட, உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்திட, நாங்களும் பெரிய காரியங்களை செய்ய முனைந்திட, we will attempt great things for you and we will expect great things from you. வில்லியம் கேரி சொன்னதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். செய்ய கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேசத்தை தேவனுடைய கரத்தில் கொண்டு வருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம், செயல்படுவோம். என்ற பாடலை பாடுவோம். தம்பி சாம் மோசஸ். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க, தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க, தேவனை நோக்கி கதறிடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க, தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க, தேவனை நோக்கி கதறிடுவோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புதம் கண்டிடவே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புதம் கண்டிடவே, சபைகளில் உயிர் மீட்சி பெற்றிடவே, ஒரு மனதோடு ஜெபித்திடுவோம். சபைதனில் உயிர் மீட்சி பெற்றிடவே, ஒரு மனதோடு ஜெபித்திடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க, தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க, தேவனை நோக்கி கதறிடுவோம். நல்ல கரங்களை தட்டி உலகத்தை கலக்கும் மனிதன் எங்கே, அக்கினி இறக்கும் தாசன் எங்கே. உலகத்தை கலக்கும் மனிதன் எங்கே, அக்கினி இறக்கும் தாசன் எங்கே. கர்த்தரை தெய்வம், மெய்யான தெய்வம் என்றுரைக்கும் நாட்கள் எங்கே. கர்த்தரை தெய்வம், மெய்யான தெய்வம் என்றுரைக்கும் நாட்கள் எங்கே. ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க, தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க, தேவனை நோக்கி கதறிடுவோம். ஒன்று கூடி நாம் ஜெபித்திடுவோம், சாத்தானின் ராஜ்யம் அழித்திடுவோம். ஒன்று கூடி நாம் ஜெபித்திடுவோம், சாத்தானின் ராஜ்யம் அழித்திடுவோம். சேனைகளாக எழும்பிடுவோம், தேசத்தில் எழுப்புதல் கண்டிடுவோம்.
சேனைகளாக எழும்பிடுவோம், தேசத்தில் எழுப்புதல் கண்டிடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். Praise the Lord. பிரியமானவர்களே, நமக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒரு நேரம் இது. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செய்தி. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு இந்த செய்தியை ஆண்டவர் கொடுத்தார், 2 years பேக். அதாவது தேவனுடைய வழிகளை அறிந்த ஒரு மனிதன் எப்படி வாழ்வான். தேவனுடைய வழிகளை மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். The ways of God, the wisdom of God. இதெல்லாம் புரிந்த மனிதன். நான் போகும் வழியை நான் அறியேன், ஆனாலும் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அப்ப தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை வணைந்து கொண்டு போகிறார். எனக்கு புரியல, புரியாட்டியும் பரவாயில்ல, தேவன் கரெக்டா செய்வாரு. அவருடைய வழிகள் மேலானவைகள். எனக்கு அது புரியாது, ஆனாலும் அந்த வில் ஆஃப் காடுக்கு, வேஸ் ஆஃப் காடுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அர்ப்பணம், ஒரு டீப் கமிட்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வலியுறுத்துகிற ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தி அநேகரை மாற்றி இருக்கிறது. This one message has changed many people's life. ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி இதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டான். ஆனா முதிர்ந்த விசுவாசி இதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிடுவான். ஆவியில் ஒரு களி கூறுதல் உண்டாகும். இன்னொரு பக்கம் வளர வேண்டியவர்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது கண்ணு திறக்கப்பட்டா டக்குன்னு ஒரு growth வந்துடும். அல்லேலூயா. இது ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட ஒரு செய்தி. பட் ஐ ஃபெல்ட் it will be appropriate for us to stream that message today. Living higher divine life. நான் பேசின செய்தி தான், பட் நான் இன்றைக்கு பேசின செய்தி அல்ல, 2 வருஷத்துக்கு முன்பதாக பேசின செய்தி. பட் a very powerful message. Listen to it. மேலான வாழ்க்கை வாழுதல். லிவிங் ஹையர் டிவைன் லைஃப். மேலான தெய்வீக வாழ்க்கையை வாழுதல். மேலான தெய்வீக வாழ்க்கையை வாழுதல். ஆயத்தமா? ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு பேசும். உங்க வசனம், உங்க வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். தேங்க்யூ லார்ட். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலான தெய்வீக வாழ்க்கையை வாழுதல். லிவிங் ஹையர் டிவைன் லைஃப். a powerful message. கேளுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். be open and receive the word. அந்த செய்தியை கேளுங்கள். Praise the Lord. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு மேலான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுதல். Living a higher spiritual life or living higher divine life. ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் சீஷத்துவ பாதையிலே வருகிறோம். அதற்கப்புறம் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறோம். ஆண்டவருடைய நோக்கத்திற்குள்ளே நாம் ஈடுபட வேண்டும், பிரவேசிக்க வேண்டும் என்ற அறைகூவல்கள் வருகிறது. எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த தெய்வீக வாழ்க்கையில், இந்த பாவமான உலகத்தில் வாழும் பொழுது
இந்த விழுந்து போன மனிதர்கள் இருக்கிற உலகத்திலே வாழும் பொழுது கம்ப்ளீட்டா தேவனுடைய பார்வையிலும் தேவன் விரும்புகிற அந்த விதத்திலும் தேவனுடைய சிந்தைக்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமான நிலையிலும் வாழுதல் என்பது கம்ப்ளீட்டா இட் இஸ் another level, if you want me to put it that way. எல்லாரும் அந்த நிலையை எட்டுவார்களா என்பது சொல்ல முடியாது. In fact, probably many will not. All can, எல்லாராலையும் முடியும். ஆனால் எல்லாரும் அந்த நிலைக்கு வருவார்களா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் probably people may not be willing to pay the price or come to that place of mindset or perspective. இந்த வாழ்க்கை அல்ல, வரப்போகிற வாழ்க்கை. Not this life, but life to come. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மட்டும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இராமல், அப்படி இருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லிவிங் லைஃப் வித் இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ், நித்திய கண்ணோட்டத்திலே இந்த வாழ்க்கையை வாழுகிற ஒரு முதிர்ச்சி. That is a tall order. But nevertheless, it is for that God has called us. நாம் கிறிஸ்துவுக்குள் அந்த பூரண வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று வேதத்திலே பல முறை வாசிக்க முடியும். Unto that full stature, Christ likeness. அதாவது அந்த பாதையில் போகும் பொழுதே அதை சீஷத்துவ பாதை என்று நாம் சொல்லுவோம். And we all must walk in that path. But now I'm going to really talk about the place of maturity even in that journey of discipleship. அந்த சீஷத்துவம் என்ற பாதையில் நாம் கடந்து வரும் பொழுது அதிலேயும் அந்த மேலான அந்த நிலையை எட்டுவதை குறித்து நான் பேச போகிறேன். இது பலமான ஆகாரம். குழந்தைகளுக்கு ஒருவேளை இது சற்று அதிகமான ஒரு காரியம் போல தெரியலாம். It could appear as something very strong and intense. ஐயோ, இது too much இருக்குதே என்று நீங்கள் உணரலாம். But people of God, I pray that even as you listen to this message, நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது, I pray that the Spirit of the Lord will bring conviction to your heart and even place desire in your heart to rise up to this higher standard. ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த செய்தியை கேட்கும் பொழுதே ஒரு ஆழ்ந்த விருப்பத்தையும், இப்படி நான் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்த்துதலையும், ஒரு அர்ப்பணத்தையும் உங்களுக்குள்ளே எழச் செய்வாராக. ஆமென். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், என்னுடைய ஊழிய பிரயாணத்தில் நான் முழுமையாக இந்த நிலை வந்துவிட்டேனா என்று கூட நானே அவ்வப்பொழுது பரிசீலிக்க வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்ல போகிற சில காரியங்கள் இருக்கிறதே, ஒரு 4 காரியங்களை சொல்ல போகிறேன். ஒருவேளை கூடுதலாக மேபி I will touch 1 or 2 things if God does prompt me. ஒரு சில காரியங்கள் என்னுடைய உள்ளத்தில் ப்ரூட் ஆகி கொண்டு இருக்கிறது.
இதுவும் சேர்க்கப்படலாமா என்ற எண்ணம் எனக்குள்ளே வருகிறது. இன்ஃபேக்ட் ஈவன் ஐ ஹவ் நாட் டிசைடட் வெதர் டு ஷேர் தட் இன் திஸ் சர்மன். ஸோ 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒருவேளை இன்னும் 1-2 காரியங்களை சேர்த்து சொல்ல நேரம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் நடத்தினால் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். ஆமேன். அதாவது கிறிஸ்தவர்கள் பொதுவாக தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த ஆசீர்வதிக்கிற அனுபவம், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம், அதாவது இவங்க டேர்ம்ஸில், ஆண்டவருடைய டேர்ம்ஸில் கிடையாது. அப்படி இவர்களுடைய டேர்ம்ஸில் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்ததாக தெரியாவிட்டால் sometimes they even get hurt with God. தேவனிடத்தில் கூட அவர்கள் கோபப்பட்டு, அவர்கள் காயப்பட்டு, அவர்கள் ஆண்டவரை குறித்ததான வெளிப்பாடிலேயே தடுமாற்றம் அடைந்து போகிறதை நான் பார்க்கிறேன். இந்த கடைசி காலத்தில் உலகமானது மிகவும் மோசமான நிலைமையிலே போகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசி காலத்திலே வாழுகிற விசுவாசிகளும் தரம் கெட்டு இருப்பார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மோசமான தன்மைகளோடு கடைசி காலத்திலே மக்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். You can read 2 Timothy chapter 3 verse 1 to 5 where a lot of moral and ethical violations, blemishes will be found in people என்று பவுல் எச்சரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த கடைசி காலத்தில் இந்த ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு என்னால் வர முடியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி சாப்டர், கடைசி பேஜ் பைபிளில் நீங்கள் பார்த்தால், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். There will be a group of people who will continue to live in wickedness. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். There will be a group of people who will continue to be unholy. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். But yet there will be another group of people who will continue to walk in righteousness and continue to increase in holiness. நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளருகிறவர்களாக, பெருகுகிறவர்களாக ஒரு கூட்டம் இருக்கும். There is going to be a stark contrast between the people in the world and the people who are committed to God. I'm not saying people in the church, if you have observed me carefully. I'm not saying everybody in the church will be completely different from those in the world. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் திருச்சபையிலே இருக்கிறவர்கள் வித்தியாசமாக இருப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை என்பதை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்திருந்தால் அதை நோட் பண்ணி இருப்பீர்கள். What I'm saying is there will be people who embrace the higher ways of God even in the church. Yet there will be yet another group in the church who continue to live in sin. But the call is to live this higher standard of life. இந்த மேலான நிலையிலே வாழுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய வழிகள் வேற, ஆண்டவருடைய நினைவுகள் வேற என்று நீங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். His ways are higher, his thoughts are higher. Let me just give you the reference. Isaiah chapter 55 and verses 8 and 9. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும்
என் வழிகளும் என்று பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, லிசன், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹையர் வேஸ், ஹையர் தாட்ஸ், மேலான நினைவுகள், மேலான வழிகள். அந்த மேலான நினைவுகள், மேலான வழிகள் உன்னதத்திலே நம்மை கிறிஸ்துவுடனே கூட உட்கார செய்திருக்கிறார் தேவன். அப்படித்தானே வாசிக்கிறோம். ஆமென். எபேசியர் 1 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதோடு கூட உன்னதங்களிலே நாம் வீற்றிருக்கும்படியும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹையர் லிவிங், மேலான தெய்வீக வாழ்வு. அப்படிப்பட்டதான மக்களுடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்கும்? ஒரு 4 காரியங்கள். அப்படிப்பட்டதான அந்த மேலான வாழ்க்கை வாழுகிறவர்களுடைய அந்த ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும், அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் இந்த 4 குறிப்புகள். முதலாவதாக love of God is superior than problem-free life. அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும் என்பது எல்லாருடைய விருப்பம். ஆனால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நான் கேட்பதை விட தேவனுடைய அன்பு எனக்கு இருக்கணும், அதுதான் மேலான காரியம் என்று இருக்கிற ஒரு மனநிலை. ப்ளீஸ் do not hear me wrong. நான் சொல்லாததை நீங்கள் கேட்டு போக வேண்டாம். நான் சொல்லுகிறதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பு என்று வரும் பொழுது எனக்கு தேவனுடைய அன்பு வேண்டுமா அல்லது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணுமா என்று கேட்டால் எதை தெரிந்து கொள்ளுவீர்கள்? Love of God is superior than problem-free life. பிரியமானவர்களே, எந்த பிரச்சனையிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் சில வேளைகளில் தேவனுடைய அனந்த ஞானத்தினால தேவன் சில நித்திய பார்வையிலே அவர் செய்கிற காரியங்களினாலே அவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற சில போராட்டத்தினாலே, நல்ல கவனிங்க, யோபுனுடைய வாழ்க்கையில அவன் நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கேரக்டரை குறித்து ஆண்டவரை சர்டிபிகேட் கொடுக்கிறார். பட் ப்ராப்ளம்ஸ் கம் அண்ட் ஹிட் ஹிஸ் லைஃப் so badly. But this man was not shaken. இந்த மனிதன் அசைக்கப்படவில்லை. His relationship with God was intact. பிரச்சனை வரும் பொழுது நமக்கு கஷ்டம், நமக்கு அது வேதனை. ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு எனக்கு இல்லாவிட்டால் என்னால் இருக்க முடியாது என்ற அந்த மேலான ஒரு நிலை, love of God is superior than problem-free life. ரோமர் 8 அதிகாரம் 36 39. Romans chapter 8 verse 36 to 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? திஸ் இஸ் அப்பாஸ்டல் பால். இது பவுல் எழுதுகிற வார்த்தைகள்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Nothing can separate me from the love of God. Paul obviously has a deep revelation of the love of God. தேவனுடைய அன்பை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு உடையவனாக இருக்கிறதை நான் இங்கே பார்க்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, look at that certainty. Here is someone that I have discovered in my life, with whom I have a living relationship. He loves me so deeply, and he is able to deliver me from all problems as much as I know. But you know what? I don't quite care whether my problem disappears or not. I am more conscious of living in that loving relationship with my God. என் தேவனாகிய கர்த்தரோடு கூட உள்ள அந்த அன்பின் உறவிலே இருக்க விரும்புகிறேன். This doesn't matter. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. Next he goes on. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். I am certain about one thing. I cannot be shaken from that revelation of God's love for me. அவர் என்னை நேசிக்கிறார் என்ற காரியத்தில் எள்ளளவும் எனக்கு சந்தேகமே கிடையாது. Those who have a deep revelation of God's love, தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு உடையவர்கள் அசைக்கப்படுவதில்லை, உறுதியாயிருப்பார்கள். They will be firm. இங்கே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு வருவோம். ஆபக்கூக் 3 அதிகாரம் 17 துவங்கி வாசிக்கிறேன். Habakkuk chapter 3 verse 17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், see all negative things, all unfavorable situations. வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். I will rejoice. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். I will rejoice. See, circumstances, situations in life is not going to make this person waver in his understanding of the love of God, and he will not be shaken in any circumstances. எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவது இல்லை. Love of God is superior than problem free life. அது முதலாவதாக. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள், grace of God is superior than healing.
தேவனுடைய கிருபை என்பது மேலானது. முதலாவது, கிறிஸ்துவின் அன்பு என்பது மேலானது. என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதை விட. இரண்டாவது, தேவ கிருபை என்பது மேலானது. I prefer that than healing. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 2 Corinthians chapter 12 and verse 9. பலமுறை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற முள் நீங்கும்படி அவர் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த முள்ளை எடுக்கவில்லை என்று நாம் நன்றாக அறிவோம். For those of us who know the Bible well, we know that he kept praying. 3 தரம் நான் வேண்டிக் கொண்டேன் என்று 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 2 Corinthians chapter 12 and verse 8, he says 3 times he prayed for the thorn in his flesh to be removed. But look at what God has to say. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். In your weakness my strength will be made perfect. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். I can continue to be with this weakness in my body. I don't quite care now, because my God has told me that in my weakness his strength will be made perfect, and he also told me that his grace is sufficient for me. அவருடைய கிருபை எனக்கு போதும் என்றும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றும் என் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் என்னுடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் இருக்கிறேன். because I rather have the grace of God in my life. I rather celebrate grace of God in my life. I rather have the empowering presence of God in my life than just be healed and be without the grace of God. What great clarity! எத்தனை தெளிவு! மேலான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுதல், மேலான தெய்வீக வாழ்க்கை வாழுதல், living higher divine life. I know for some of you this message can be a little hard and probably a tall order. நான் இப்பொழுது பேசுகிற இந்த செய்தி உங்களிலே சிலருக்கு ஒருவேளை இது ஐயோ இவ்வளவு ஹை ஸ்டாண்டர்டா என்று ஒருவேளை நினைக்கலாம். Do not get discouraged, but this is something that I am saying to people who are ready to move to higher level. நீங்கள் இன்னும் மேலான நிலைக்கு வளர விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இது பலமான ஆகாரம். But people of God, even if you say I'm not ready for that, I pray that you will get ready sooner than later. நீங்கள் அந்த வளர்ச்சிக்கான பாதையிலே முன்னேற வேண்டும் என்றும், நீங்கள் தாமதமாக அல்ல துரிதமாகவே இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah. Love of God superior than problem-free life. Grace of God superior than healing. பிரியமானவர்களே, do not hear me wrong. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். பிரச்சனையோடு தான் இருக்கணும்னு சொல்றான் இவன், சுகம் என்பது கிடைக்காதுன்னு சொல்றான் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். I believe in healing. I believe in God helping us overcome problems of life. I know God can set us free from any problem. But here what I'm saying is, your relationship with God is not going to be based on
your life circumstances. தேவனோடு உள்ள உறவு இருக்கிறதே, அது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல. This is covenant relationship. அவர் நம்முடைய மணவாளன், நாம் சபை மணவாட்டி. திருமண உறவிலே என்ன சொல்லுகிறோம்? வாழ்வானாலும் சாவானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் என்று உடன்படிக்கை செய்கிறோமே, அந்த மகிமையான திருமண உறவிற்கு அடையாளமாயிருக்கிற பூமியின் திருமண வாழ்க்கையிலே ஒரு பெண்ணினுடைய கையை மாப்பிள்ளை கையிலே கொடுக்கிற வேளையிலே ஊழியக்காரர் அந்த உடன்படிக்கை செய்ய சொல்லுகிறாரே, அது நமக்கு புரிகிறதே. இது ஒரு நிழல் தானே. நிஜமான அந்த உறவிலே ஏன் அந்த பக்குவத்திற்கு வர முடியவில்லை? There are some people who even divorced God from their life. ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள் பிரச்சனை வரும் பொழுது. Those who know the love of God, those who know the grace of God, வெளிப்பாடாக தேவனுடைய அன்பையும் வெளிப்பாடாக தேவனுடைய கிருபையும் பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக தள்ளாடுவது இல்லை, தடுமாறுவது இல்லை. வெளிப்பாடு ஜீவியமுடையவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. Those who live by revelation will not be shaken. I pray that you will have the revelation of the love of God. I pray that you will have the revelation of the grace of God. மூன்றாவது, revelation of God is superior than deliverance. தேவனை குறித்ததான வெளிப்பாடு இருக்கிறதே, அதுவே போதும். அந்த வெளிப்பாடிலேயே நான் செத்தாலும் சாவனே தவிர அந்த வெளிப்பாடிலிருந்து நான் தடுமாற மாட்டேன். தானியேல் 3ஆம் அதிகாரம். Revelation of God superior than deliverance. யார் என்னுடைய கைக்கு உங்களை விடுவிக்க முடியும்? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். That is a certain revelation of their God for these 3 Hebrew lads. இந்த 3 எபிரேய வாலிபர்களுக்கு, ஷத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவுக்கு தேவனை குறித்த ஒரு தெளிவு உண்டு. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள் என்று தானியேல் 11:32 வாசிக்கிறோம். Daniel 11:32 the second part says, those who know their God shall be strong and do exploits. நான் பலமுறை பல செய்திகளிலே revelation of God என்ற காரியத்தை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். I have spoken about the revelation of God in many of my messages as a sub-point or sometimes even as a message by itself. Revelation of God is a subject that we should understand and receive even that subject as a revelation. தேவனை குறித்த வெளிப்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதையே வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. Because revelation builds. Knowledge puffs up. Mere knowledge puffs up. Revelation builds and transforms. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமற் போனாலும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் இப்ப எங்களை விடுவிப்பார். அவர் இப்பொழுது எங்களை விடுவிக்காவிட்டால் அவர் தேவன் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த 3 வாலிபர்கள் அவர் விடுவிக்கிறவர் என்பது எங்களுக்கு தெரியும். விடுவிக்காமல் போனாலும், அதாவது அவர் திருப்பி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. I am so certain that he is a deliverer. My God is able to deliver. Even if he does not deliver, doesn't matter. We rather die in revelation
than simply exist with compromised living. That was the commitment of these three Hebrew lads. And we know the story. And we know the rest of the story. அங்கே நாலாவது நபராக தேவகுமாரன் இருந்ததை சிலை செய்து வைத்த ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர். இதை தான் வணங்கணும், ஒரு விக்கிரகத்தை செய்த ஒருவர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர். I don't have time to go into Daniel chapter 3, powerful story where much can be drawn from. அநேக சத்தியங்களை வெளியிலே சொல்லி நாம் ஆவியிலே களிகூற முடியும். தானியேல் 3ஆம் அதிகாரம். நேரமில்லாததினாலே கடந்து போகிறேன். ஆமென். Revelation of God is superior than deliverance. Love of God is superior than problem-free life. Grace of God is superior than healing. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பதை விட தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் எனக்கு வேண்டும். சுகம் என்ற ஆசீர்வாதத்தை விட தேவனுடைய கிருபையை குறித்த வெளிப்பாடிலேயே நான் வாழ்ந்து விடுவேன் போதும். விடுதலை என்ற அனுபவத்தை விட தேவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவர், விடுவிக்க வல்லவர் என்ற வெளிப்பாட்டிலேயே நான் சாகவும் தயார். These are higher standards. These are higher standards. அதாவது ஆண்டவர் நல்லவர், எனக்கு தேவையில்லாத எதையும் அனுமதிப்பது இல்லை, எதை அனுமதித்தாலும் அதிலே ஒரு நன்மை இருக்கிறது என்பதை அறிந்த ஒரு தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறார் என்ற அசைக்கப்பட முடியாத வெளிப்பாடு உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்திலே அசைக்கப்படுவது இல்லை. Number four, purpose of God is superior than life. தேவனுடைய நோக்கம் வாழ்க்கையை விட முக்கியம், மேலானது. Love of God is superior than problem-free life. Grace of God is superior than healing. Revelation of God is superior than deliverance. Purpose of God is superior than life. அதாவது நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய நோக்கத்தில் நான் சாகணும். தேவனுடைய நோக்கம் இல்லாமல் சும்மா வாழுகிறதை விட, இது எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். எஸ்தர் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே என்று மொர்தெகாய் சேலஞ்ச் பண்ணுகிறார். மொர்தெகாய் இஸ் சேலஞ்சிங் Esther. When there was a little bit of uncertainty about taking that risk, அந்த ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷனுக்குள்ள போகிறதற்கு லேசான தயக்கம் எஸ்தருக்கு வந்த பொழுது மொர்தெகாய் வந்து சேலஞ்ச் பண்ணுகிறார். Mordecai is coming and challenging Esther. For such a time as this, the Lord has positioned you in a high place like this to prevent the annihilation of your people. Esther, wake up. Don't try to play safe. It's not about you and your life. It's about the nation. It's about the larger purpose of God. சுயநலவாதியாக இருக்காதே. தேவன் உன்னை ஒரு நோக்கத்திற்காக கரம் பிடித்திருக்கும் பொழுது நீ உன்னுடைய சுயநலத்தை மையமாக வைத்து வாழாதே. Purpose of God is superior than life. That was Esther. செத்தாலும் சாகிறேன். I rather die in the purpose of God
than simply exist for the sake of existing. People of God, listen. These are higher standards of Christian life. And not everybody comes to this place, but everybody is invited to come to this place. எல்லாரும் இந்த இடத்திற்கு வருவார்களா சந்தேகம். ஆனால் எல்லாரும் அந்த இடத்திற்கு வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. Would you surrender? Will you yield? நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? நீங்கள் உங்களை அந்த மேலான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அர்ப்பணிப்பீர்களா? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹலோ, லிசன், திஸ் இஸ் another interesting thing. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சம்டைம்ஸ் என் வாழ்க்கையில் உபத்திரவப்படுறது நல்லது. Because I want to learn divine lessons. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை நான் கற்றுக்கொள்வதற்கு, Lord, I want to learn life's lessons. ஆமென். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று யார் சொல்றது? தாவீது சொல்லுகிறான். உபத்திரவப்பட்டது நல்லது. சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். Learning life's lessons, if you want a fifth point. Learning life's lesson is more important than living without affliction. I want to learn divine truth, and I don't care if I have to go through some difficulty. Powerful. Hallelujah. அதனால சொன்னேன், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காரியம் ஒருவேளை விருப்பம் இருக்காது. And I pray that you will have that desire, that you will have that conviction, you will have that commitment to grow, and you will yield. ஆறாவது, இந்த 5 6 எனக்கு ஜஸ்ட் நான் இந்த செய்தியை பேசுவதற்காக வரும்பொழுது லேசா என்னுடைய உள்ளத்தில் அப்படி ப்ரூடான அப்படியே ஒரு தாட். I'm still to process that in a deeper way, but I'm just throwing it as additional thoughts. Obedience is more important than personal safety. Obedience is more important than personal safety of me and my family. எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இருக்கிற பாதுகாப்பு என்பதை விட கீழ்ப்படிதல் என்பது தான் முக்கியம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்திலே கொண்டு வந்து வை என்று சொல்லும் பொழுது அவன் தயங்கவில்லை. He wasn't reluctant. He immediately took his son. எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை, மிரக்கல் சைல்டு, அந்த குழந்தையை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்க சொல்லும் பொழுது obedience. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Look at Genesis chapter 22. அவன் அதை செய்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், verse 12, Genesis 22 and verse 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். God sometimes will test you in the area of obedience. சொந்த குடும்பத்திலே உள்ள ஒரு மகனை பலிபீடத்திலே கொண்டு வந்து வைப்பது என்பது not easy. அவனுடைய பர்பஸ்க்காக வைக்கிறதற்கு ரெடி என்று சொன்னான். எப்படி
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே அடிக்கிறதற்கு ஒப்பு கொடுக்க போகிறாரோ அதற்கு நிழலாய் இருக்கிற ஒரு சம்பவம் அது. மனுக்குலத்தின் நன்மைக்காக ஒரே பேரான குமாரனை பலிபீடத்திலே சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் நம்மையும் சில வேளைகளிலே அவருடைய உன்னத நோக்கத்திற்காக நம்முடைய சில காரியங்களை, யோபனுடைய பிள்ளைகள் போனார்கள் பிசாசு மூஞ்சில கரி பூசுவதற்கு. அந்த டிவைன் இட்டர்னல் பேட்டில் ஆண்டவர் பிசாசு மூஞ்சில கரி பூசுவதற்கு இங்கே யோபுவினுடைய லைஃப்ல ஏற்பட்ட காரியங்களை நாம் மறக்க முடியாது. பைபிள் டஸ் டாக் அபவுட் தட். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆஃப்டர் ஐ am tested I will be like a pure gold. That was the response. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. Revelation. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுதும் the revelation of God keeps the psalmist going. I know this is a little heavy stuff. நான் இப்பொழுது சொல்லுகிற காரியம் சற்று கடினமான ஒரு காரியம் போல இருக்கலாம். But you know what? If we can have that breakthrough and come to this place, nothing can shake you and me. எதுவும் நம்மை அசைக்க முடியாது. Nothing can shake us. Powerful living. Amen. We can live divine life on earth if we can step into this realm. இந்த realmக்குள்ள, இந்த ஒரு எல்லைக்குள்ள வந்துவிட முடியுமா கர்த்தருடைய பிள்ளையே? Hello God's people, could we step into this realm? இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசையையும் அப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷனையும், ஒரு டிசைர், ஒரு கன்விக்ஷன், ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு உண்டாக நான் ஜெபிக்கிறேன். மேலான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுதல். ஆமென். I am done. I speak longer than this usually, but I am done. And I pray that what seed has been deposited in your spirit today, உங்களுடைய ஆவியிலே விதைக்கப்பட்ட இந்த விதை, வசன விதை, இந்த வெளிப்பாடு உங்களை ஷிஃப்ட் பண்ணுவதாக, சேஞ்ச் பண்ணுவதாக, மாற்றுவதாக, மறுரூபப்படுத்துவதாக, தேவனுக்கு பிரியமான நிலையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படிப்பட்ட உன்னத ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கவனிங்க. பவுல் விசுவாசிகளுக்காக எப்படி ஜெபிக்கிறார்? கொலோசேயர் 1 அதிகாரம் 9 வசனம், 10 வசனம், 11 வசனம். Colossians chapter 1 verse 9, 10, 11. I pray that you will also be like this, and that is my prayer for you, God's people. அதுதான் என்னுடைய ஜெபம் உங்களுக்கு. நீங்க பணக்காரன் ஆவணும், நல்ல பதவிக்கு வரணும், இது தேவனுடைய ஊழியர்கள் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. பைபிள்ல நான் பார்க்கும் பொழுது ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய நீங்க வீடு வாங்கணும், நீங்க காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி காரியங்கள் ஜெபக்குறிப்பாக ஊழியர்களுக்கு விசுவாசிகள் அனுப்புவார்கள். பட் லிசன், அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எப்படி ஜெபிக்கிறார் கவனியுங்கள். 9 வசனம், 10 வசனம், 11 வசனம், கொலோசேயர் 1 அதிகாரத்தில். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும், கவனிங்கள், எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும்
அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். Nothing here has to do with material blessings, everything to do with spiritual growth and maturity and blessings. This is our prayer for you as leaders. As God's leaders, this is the prayer that we should be praying for you. Amen. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவாராக, வாலாக்காமல் தலையாக்குவாராக. உங்களை செல்வாக்குள்ள செல்வங்களாக வாழுகிற பகுதியிலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற பள்ளியிலே, நீங்கள் இருக்கிற எந்த ஒரு சமுதாயத்திலும் தாக்கம் ஏற்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. May the Lord use you. But you rise up to higher standard. நீங்கள் உப்பாக இருக்கணும், அந்த கான்சன்ட்ரேட்டட் சால்ட்டாக இருக்கணும். எங்கே போனாலும் எல்லாவற்றையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவல். லைட்டாக இருக்கணும், டார்க்னஸ் டிஸ்பெல் பண்ணக்கூடிய லைட்டு. அந்த விதமான நபராக நீங்கள் இருப்பதற்கு this is going to be the key. ஆமென். ஜெர்மனி முடிக்கலாமா? I'm sure you are blessed. Spirit of God, do a deep work in the hearts of your people. ஆவியானவரே, மக்களுடைய உள்ளங்களிலே ஆழமான கிரியையை நீர் நடப்பிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரத்திலே ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, commit each and every one of your people, ஆண்டவரே, into your loving hands. வெளிப்பாடு உண்டாவதாக, revelation உண்டாவதாக. In Jesus name, in Jesus name, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. எப்படி கேட்டீங்களா? இது ஒரு பலமான ஆகாரம். இது எல்லாருக்கும் உரிய காரியம் அல்ல. எல்லாரும் கேட்டு இதை அப்படியே ஒப்பு கொடுத்துருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு ரெவலேட்ரியா இந்த மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு வெளிப்பாடோடு வந்துருந்துச்சுன்னா, அது உங்களை மாற்றும், ஒரு குயிக் growthக்குள்ள கொண்டு வரும். ஒரு தெய்வீக பார்வையோடு நீங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு பிரேக் த்ரூ மெசேஜாக இது இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு பேசினார், விசுவாசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உமக்காகத்தான் என்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாங் பாடுவோம். பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். தேங்க்யூ பாஸ்டர் இயேசுதாஸ். இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு முறை. அது கிறிஸ்துவுக்காய் போகட்டுமே இல்ல. there is only one life, soon it will be past. only what is done for Christ will last. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போய்விடும். ஆனால் கிறிஸ்துவுக்காய் எதை செய்தோமோ அது மட்டுமே நிலைத்திருக்கும். ஏதாவது கர்த்தருக்காய் செய்வோமா? நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். என் கண்ணை மூடுவதற்குள் எதையாவது ஒன்றை உமக்காய் செய்வேன், உம்மை சந்தோஷப்படுத்துவேன். அர்ப்பணிக்கலாமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பாடுங்க. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும்
உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். பாடுங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா. ஆண்டவரே, உங்களை போல ஒரு ஆத்தும பாரத்தோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆத்தும பாரத்தை தாருமையா. ஒவ்வொரு நாள் ஆத்ம பாரத்தோட ஜனங்களுக்காக ஜெபிக்க, பரிதவிக்க, கண்ணீர் விட உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. எதுக்கு தெரியுமா அபிஷேகம்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. ஆதி சபையார் அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், கூடியிருந்த இடம் அசைந்தது, அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்தார்கள். பைபிள் சொல்லல, அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். They preached the gospel. அபிஷேகம் பெற்ற எல்லாருமே ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் கைத்தட்டி அந்நிய பாஷை பேசி அசைந்து கொண்டிருப்பதற்கல்ல, அசைப்பதற்கு, பிசாசின் ராஜ்யத்தை அசைப்பதற்கு, அறிவிப்பதற்கு. அதுக்கு தான் அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியான என் மேல எதுக்கு நம்மை அபிஷேகம் பண்ணினார்? அவரை அறிவிப்பதற்கு. பாடலாமா? ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. தலைமையில கைய வச்சு ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உண்மையா சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இந்த ஒரே ஆசை, உங்களை போல நாங்க மாறணும்ப்பா. தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலை நாம் அடையும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆண்டவரோடு தெரிந்து கொண்டதே அவரை போல நம்மை மாற்றுவது. இயேசு போல மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அவரை போல மாறணும். கொஞ்சம் கொஞ்சமா அவரை போல மாறிடும். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக எந்தனை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக எந்தனை தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா.
நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்க வசனம் விடுதலையோடு வல்லமையோடு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின்படியே நாங்கள் வாழ கிருபை தாரும். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவாவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.